வெல்கம் டு குஷி மாம் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லோரும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காமல் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். எல்லோரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருஷம் பிறந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்னென்னா ஃபேமிலிக்கே வந்து ஃபுல்லாக வந்து உடம்பு சரியில்லாமல் தாங்க ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே செட் ஆகலை. இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கையுமா தான் சுற்றிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு தான் உடம்பு செட் ஆகலை. ஸோ அவங்க பேக் பெயின் சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கையுமா போயிட்டு இருக்காங்க. ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிவிட்டு ஸ்கேன் அந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. சரி அவங்களுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு வயிறு வலி, ஜுரம் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு 2:30 மணிலேருந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் எனக்கும் வந்து குளிர் ஜுரம் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து அப்படின்னு வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா வருஷம் பிறந்து இந்த மாதிரி வந்து கடவுள் காட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை தான் மனசில் நினச்சிக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல முருகா நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து உடம்ப வந்து பார்த்துக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி கூட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான்றதுல அந்த கிண்ணத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து செஞ்சுருப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆகிடுது. ஸோ அதனால் அவங்க வெளியிலே வந்து சாப்பிட்டுறாங்க. எனக்கும் பாப்பாவுக்கு மட்டுன்றதுனால கொஞ்சமாக வந்து சாதம் போட்டு வடிச்சுக்குவோம். ஏதாச்சு லன்ச்சு மட்டும் அவங்க வெளியில் சாப்பிட்டுக்குவோம். நைட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணி செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே வந்து வீட்டில் இருக்க ஒரு சின்ன சின்ன சுற்றி இருக்க வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சனில் வந்து இந்த சிங்க்குக்கு மேலே அந்த சுவர் மேலே வந்து செடியெல்லாம் வச்சுருந்தோம். ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒரு நாள் மழையில் வச்சாங்க. அதனாலே என்னன்னு தெரியல, மழைப்பட்டு அந்த ஒரு லீஃபாக வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து அந்த பூச்சி ஒரு மாதிரி அட்டைப்பூச்சும் வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இதை எடுத்து வச்சு அதில் ஒட்டடெல்லாம் வர பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு இந்த பெயிண்ட்டு அடிக்கிற ப்ரஷ்ஷில் வச்சு அந்த ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டு அந்த அழுகுன அந்த லீஃபில் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அந்த செவுரு மேலே வந்து ஒரு மேட்டு மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் அது வாங்கணும், டைம் இல்லாதனால அப்படியே விட்டாச்சு. இப்போ வரைக்கும் அதை டஸ்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே எடுத்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணிட்டேன். ஸோ மாடியில் வந்து துணி வர காய போட்டிருந்தேன். 2 நாளாக என்னென்னு தெரியல, ஒரு 2 மணி போல் வந்து கிளைமேட்டே மாறிட்டு மழை வந்துட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாலாம் எப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை வருதா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த துணி வந்து துவைச்சி 2 நாளாக ஆகிடுச்சு. அப்படியே உள்ளேயே போட்டு போட்டு இன்றைக்கி இப்போ காலையில் போயிட்டு ஒரு 10 மணி போல் தான் போட்டிருந்தேன். ஸோ ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து வெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெலாம் தான் வந்து எடுத்து மடித்து வச்சுருந்தேன். பாப்பாவும் வந்து அப்படியே விளையாடிட்டே எனக்கு ஒரு துணியாக எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு. அப்படியே மடிச்செல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாமே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்கள் ஷாப்பிங்கும் அவ்வளோ போகவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து போகணும். சரி பாப்பாவுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கெலாம் இல்லை. ஆல்ரெடி இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணதுக்கு வந்து சாரீ அவ்வளோ இருக்குது. சரி அதில் வந்து ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிச்சன்லேயும் வந்து நான் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து எடுத்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணணும். நேற்று தான் வந்து கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வந்தானா பாப்பா வந்து அந்த கிராசரியெல்லாம் நான் கீழே கொட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் தள்ளிட்டு நடுவில் உட்காந்துச்சிட்டு ஒன்று ஒன்றா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த சோப்பெல்லாம் வந்து பிச்சு பிச்சு எடுத்து வச்சுருவா. கவர் தனியாக சோப்பு தனியாக எடுத்து அது ஒரு விளையாட ஆரம்பிச்சிருவா. ஸோ சர்க்கரையெல்லாம் வந்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கொட்டிட்டு சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். அது ஏன்னு தெரியல, மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே வந்து கொட்டிட்டு அழகாக வந்து எடுத்து வைக்கலாம் ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன்.
இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப வந்து சின்சியராக வந்து இந்த க்ளீனிங் வேலைலாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ புது வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ளீனிங் வேலைலாம் இல்ல. கிச்சன் வந்து நான் அப்பப்போ வந்து இந்த கிச்சன் இருக்கிறது இந்த 3 ஷெல்ஃபு தான். ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறேன்னா, அப்போவே வந்து நான் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துருவேன். அப்பப்போ தொடச்சிடுவேன். அதனால வந்து எனக்கு அவ்வளோவா வந்து கிச்சனில் வேலை இல்ல. இந்த அடுப்பு கிட்ட மட்டும் தான். அந்த சைடு மட்டும் தான் துடைக்கிற மாரி இருக்கும். ஸோ அது போகிக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அத க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்ப அந்த ஸ்பைசஸ் வைக்கிற அந்த ஸ்லாஃப்லலாம் வந்து நெறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் அழகா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒரு சில பொருளெல்லாம் வந்து நான் போட்டுருக்கேன். அம் இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் அழகா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு ஒரு பொருள் வரும். அ அது என்ன பொருளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கிராசரி திங்ஸ் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒண்ணு ஒண்ணா வந்து. நீங்க உங்க வீட்ல கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்து வைப்பீங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்ல மந்த்லியா இல்லன்னா வந்து வாரத்துல இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்கிக்கலாம். அந்த மாரி ஐடியால பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே மந்த்லி வந்து அப்படியே வந்து வாங்கி வச்சுக்குவேன். இப்போ 1 மந்த்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குனேன்னா, அடுத்த மாசம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸ்டார்ட்டிங்கில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வர மந்த் வந்து கொஞ்சம் கம்மியா வாங்குற மாரி. ஸோ நான் எப்பவுமே இந்த மாரி தான் வாங்கி வைப்பேன். இந்த மாரி வாங்கி வச்சோம்னா, கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் நம்ப. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இப்போ பொங்கல்லாம் வருது. அதனால வந்து எல்லாருக்குமே வந்து வீட்ல இருக்க அந்த லேடீஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, பீரியட்ஸ் வரும். அதுவும் அந்த நல்ல நாள்ல வந்து நம்மள ஒதுக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். யாரும் வந்து பயப்பட தேவையில்ல. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. அது என்ன விஷயம்னா, உடைச்ச கல்லன்னு சொல்லலாம், இல்ல பொட்டுக்கல்லன்னு சொல்லலாம். அத வந்து நம்ப இப்ப ஒரு 3 நாள் முன்னாடி இப்போ ஒரு 4 நாள் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் அந்த மாரி வருதுங்கன்னா, நீங்க தொடர்ந்து அந்த 4 நாளும் காலையில, ஈவினிங் எப்பலாம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட தோணுதோ, அப்பலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கைப்பிடி வந்து நீங்க அந்த பொட்டுக்கடல சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். அந்த நல்ல நாள்ல வந்து ஒதுக்கி விடாது. அதுக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் வந்து அது யூஸ் ஆகும். அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காலேஜ் படிக்க சொல்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அத ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேணும்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ரொம்ப நாளா வந்து இந்த ரேக் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே இருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த பேக் சைடு வந்து தண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து அந்த உப்பு ஜாடி அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து அது ஃபுல்லா வந்து ரேக் வந்து அப்படியே அந்த கவுண்டர் டாப் வந்து அடைக்கிற மாரி இருக்கு. ஸோ இத வச்சா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 226ன்னு நெனைக்கிறேன். ஓகே. அந்த அளவுக்கு அந்த பிரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அ இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் பருப்பு போலி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ரொம்ப நாளா ஆயிடுச்சு. அ இத வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். இத நான் வந்து செய்றேன் அப்படின்ட்டு. இதுவரைக்கும் செஞ்சது இல்லையேம்மா செய்வியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன். சீரியஸ்லி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. ஆம், நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா கரெக்ட்டா வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா இருந்தது. இதோட ரேஷியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு தனியா வந்து அப்லோட் பண்றேன். வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நெனச்சப்போ, சரி இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. கொஞ்சம் டைம் தான் ஆகும். பட் இத செஞ்சோம் பழகிட்டோம்னா, அ ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்ளோ கஷ்டமா இது வந்து தெரியாது. செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்ளோ ஒரு டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. அ உங் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனச்சிருக்கேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சி